இலங்கை உள்ள சில அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க இப்போ உள்ள மந்திரிமார்களோ அமைச்சர்மார்களோ அரசாங்கத்தில் ஜனாதிபதியோ பிரதமரோ யாராவது இருந்தா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இலங்கையோட மக்கள் இந்த மாதிரி பசுன்னு சொல்லி வேற பாசையில் சொன்னால் மாடுகள்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவன் அவர் எருமை இது ஒரு பசுமாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே நீங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களை தான். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை எங்களோட கட்சி தலைவர் எங்களுக்காக நின்றவன் எங்களுக்காக பேசுகிறவோ என்னையா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட 1000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ 1700 அப்கண்ட்ரி மலையகத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கும் இந்த மெசேஜ் என்னென்றால் எல்லாத்தையும் இந்த மாடுன்னு நினைக்கிறது. ஸோ அப்படி நாங்கள் இல்லைன்னு நாங்கள் இந்த முறை தீர்மானிக்கணும் என்றால் உங்களோட பிள்ளைகள் கடனாளியாவி முடிஞ்சு அந்த கடன் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணலாட்டி நாளைக்கு இன்னொரு 5-6 பரம்பரைக்கு இதை மாதிரி தான் இல்லாமல் போகும். இந்த மாதிரி மாடுகள்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை மாத்திரத்துக்கு உங்களால் மட்டும்தான் மேலும் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை அது தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் பெரும்பான்மை சிங்கள சகோதரர்களாக இருக்கலாம். ஆனால் இது எங்களெல்லாம் மாடுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் இருக்குன்னா மாற்றம் கொண்டாங்க. அதாச்சும் இந்த பெரிய 3-4 கட்சியோட மட்டும் இல்லை உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுங்க. இல்லாடி போனால் உங்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்லை உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலமும் இல்லாமல் போயிடும். ஸோ இதனால் இந்த மாதிரி மாடு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க பசு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா விட்டுருங்க. தேங்க்யூ ஜசாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான்